Hello everyone, welcome back to my channel. நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ guys. This is Intuitive Energy Psychic Tarot Reader. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளஸ் கப் மெசேஜுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Let's start. Let's see. Someone commented me, you are the best reader in the world. Thank you so much. Thanks for your kind words. I'm grateful for you. I think their name start with K. Let's see. Think about your person. Say this person name 3 times. Okay. Guys, if you like my channel, do subscribe my channel. Okay, நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். Okay, let's see. First of all, you are their world. You mean everything to them. This person cares about you. இந்த பர்சன் வந்து உங்களை ஒரு வேர்ல்டு மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் மேலே நிறையவே கேர் இருக்குது இந்த பர்சனுக்கு. யூ ஆர் தேர் வேர்ல்ட். I'm getting you are a Capricorn. You are dealing with Capricorn, earth element and air element. நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம் 2022ல் and 2024, 2023, 2017 இவங்க உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் you are a Capricorn. You are dealing with Capricorn, a fire element, earth element and air element. Let's see guys, what do they want to say? It's a timeless reading. This person missing you. I think உங்களால் வந்து தூங்கவே முடியலன்னு நினைக்கிறேன், பார்க்க முடியாது. You are unable to sleep at night. Your age could be 23, 29, 32. Your person age could be 30, 41, 27, 26. Something a night shift work, workaholic person, sleepless night பார்க்க முடியுது, heavy pressure. ஆக்சுவலி நீங்கள் இந்த பர்சனை ட்ரீம்ஸில் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் பிக்கஸ்ட் சைன். ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து கண்டினியூஸாக உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை நீங்கள் இந்த பர்சனை ட்ரீமில் வந்து பார்க்குறீங்க. they keep thinking about you. This person making you wait, testing your patience. Yes, definitely இந்த பர்சன் உங்களை வெயிட் பண்ண தான் வைக்கிறாங்க. எந்த ஆன்சர்ஸும் கொடுக்கல, சைலண்ட்டாகவே இருக்காங்க. அண்ட் தென் அவங்க வந்து அவங்க கெரியரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் இந்த பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா, டீப் இன்சைட் இந்த பர்சன் இப்போ கமிட்மெண்ட்ஸ்க்கு ரெடியாக இல்லை. ஐ எம் நாட் ரெடி. ஓகே, ஐ எம் நாட் ரெடி. அந்த ஒரு ஆன்சர் தான் கிடைக்குது. this person not ready. And then இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே இருக்க அந்த ஃபீலிங்ஸ், நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸை டவுட் பண்ணுறாங்க. டவுட்டிங் ஃபீலிங்ஸ். ஓகே, வை மீன்ஸ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, சைல்டிஷாக இருக்கீங்க, கேரிங்காக இருக்கீங்க. அண்ட் தென் இந்த பர்சனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, கோவப்படுத்துறீங்க. ஓகே, அண்ட் தென் இந்த பர்சன் கிட்ட ஹைட் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இந்த பர்சனை சீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த பர்சனுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் ட்ரூ கலர் என்ன, நீங்கள் எப்படி, எது ரியல் அவங்களுக்கு தெரியல. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து டவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியராக இருக்குது உங்கள் கூட இருக்கிறதுக்கு. உங்கள் மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்து இந்த பர்சனுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ எது ரியல், நான் எது நம்புறது, எது உன்னோட ட்ரூ கலர். ஸோ அந்த மாதிரி டவுட்டிங் பார்க்க முடியுது இந்த பர்சன் சைட்லேருந்து. ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க இந்த பர்சன். பட் யூ ஆர் தேர் வேர்ல்ட். அண்ட் தென் உங்கள் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸு அவங்க டவுட் பண்ணுறாங்க. வை மீன்ஸ் சம்டைம்ஸ் இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் கூட இருக்கணும்னு தோணுது, உங்களை மீட் பண்ணணும்னு தோணுது, உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட்
இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், செட் ஆகாது, அந்த மாதிரி தோணுது. ஸோ இவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. என்ன ரிலேஷன்ஷிப் இது, வாட் இஸ் திஸ்? ஸோ அவங்களே வந்து டவுட் பண்ணுறாங்க அவங்களையே. ஸோ நான் கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன்னா, ஸோ வாட் இஸ் திஸ், லைக் தட். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. யூ ஆர் டூயிங் கிரேசி, யூ ஆர் கோயிங் கிரேசி. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட நோ கான்டாக்டில் பேசல, ரைட்? ஆன் அண்ட் ஆஃப் கூட இல்லை, பட் யூ ஆர் கோயிங் கிரேசி. ஸோ க்ரேஸியாக அதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, மேட்னஸ் பார்க்க முடியுது. சம்திங் அ லாங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப், 100 கால்ஸ், சம்திங் க்ரேஸியாக மேட்னஸாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் வாக்கவே பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த பெயினை. இந்த பர்சன் இல்லாத லைஃப் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால நீங்கள் ரொம்ப க்ரேஸியாக வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் மைண்ட் செட்டுமே ஸ்டேபிளாக இல்லை. ஸோ நீங்களுமே வந்து யூ கான்ட் ஏபிள் டு ஸ்லீப், அதுவுமே பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப க்ரேஸியாக போயிட்டுருக்கீங்க, ரைட்? தேர் ஆர் நாட் டாக்கிங் டு யூ, தட்ஸ் வை நீங்கள் ரொம்ப க்ரேஸியாக மாறிட்டுருக்கீங்க. அவங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டாங்க, எதுக்கு அவங்க என்னை விட்டு போனாங்க? கீப் திங்கிங். நீங்கள் அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க, எஸ்பெஷலி நைட் டைமில் அண்ட் அலோனாக இருக்கப்போ. ஆக்சுவலி இந்த பர்சனோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, தே ஃபீல் இந்த கனெக்ஷன் வந்து ரியலாக இல்லை ஜஸ்ட் லைக் தட் டைம் பாஸாக, அந்த மாதிரி தான் இந்த பர்சனோட மைண்ட் செட் இருக்கு. ஸோ அவங்க இன்னும் அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டை விட்டு வெளியே வரல. அவங்க இன்னும் டிசைட் பண்ணலை, ட்ரூத் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஓகே, இங்கே பார்க்குறப்போ நீங்கள் ஒரு லாயல் பர்சன். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு லாயலாக தான் இருந்திருக்கீங்க. சம் பேட் சர்க்கம்டன்ஸ், சம் பேட் சுச்சுவேஷன்னால இந்த பர்சனுக்கு நீங்கள் அந்த மாதிரி போர்ட்ரே ஆயிருக்கீங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஹூ ஆர் யூ, நிஜமாவே நீ யாரு? ஸோ எது உன்னோட ட்ரூ கேரக்டர் எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கனெக்ஷன் ரியலாக இல்லை ஃபேக்கான அவங்களுக்கு இன்னுமே புரியல, அவங்களுக்கு இன்னுமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அண்ட் தென் யூ ஆஃபர் திஸ் பர்சன், நீங்கள் அந்த பர்சனை கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்சன் நீங்கள் ஆஃபர் பண்ணப்போ இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷன் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் ஆஃபரை வந்து இவங்க ட்ரஸ்ட் பண்ணலை. Doubt about you, trust issues. You know what? They want to say yes to you, but not doing it. அவங்க ஹோல் ஹார்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வேணும், ரீயூனியன் வேணும், பேட்சப் பண்ணணும். மேபி திஸ் இஸ் யோர் க்ரஷ், உங்களுக்கு எஸ் சொல்லணும்னு நினைக்கலாம். ஓகே, பட் நோ, அது பண்ண மாட்டாங்க. டவுட், சம்திங் டவுட் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்குது இந்த பர்சனுக்கு. your love is healing for this person. ஓகே, நீங்கள் இந்த பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ, இவங்கக்கிட்ட பேசுகிறப்போ, உங்கள் லவ் வந்து இந்த பர்சனுக்கு ஒரு ஹீலிங்காக இருந்திருக்கு. அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களால் ஹீல் ஆயிருக்கு. அண்ட் உங்ககிட்ட பேசுகிறப்போலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்ககிட்ட பேசுகிறப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக, குட் ஃபீலிங்ஸ், குட் வைப், ஹீலிங்காக இருக்குது. You are the healer to this person. நீங்கள் இந்த பர்சனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, பிரைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ மேக் திஸ் பர்சன் ஹாப்பி. யூ போத் குட் பி டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப். உங்களுக்கு ஒரு காட் மேலே பிலீஃப் இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பர்சனுக்கு வேறு ஒரு காட் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். So different mindset, different opinion, age gap. This person have a lot of fantasy about you, about this connection. You are a fantasy woman, you are a fantasy man. You like fantasy. Something ஒரு fantasy இருக்கும்ல, நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், ட்ரீம் ஹவுஸ், ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், சம்திங் ஃபேண்டசி நிறைய இருக்குது இந்த பர்சனுக்கு. வேர்ல்ட் ட்ரிப், வெக்கேஷன். ஸோ ஒரு ட்ரீமி பர்சன், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குது இந்த பர்சனுக்கு, அச்சீவ் பண்ணணும். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் அப்படி தான், ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஐ எம் கெட்டிங் த வேர்ட்
they really want to meet you at night டைமில் மீட் பண்ணணும் ஒரு தாட்ஸ் இருக்குது இந்த பர்சனுக்கு உங்களை. ஓகே, they want to meet you especially at night time, private meet. They're going to ask you out. இந்த பர்சனுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, lot of options surrounding them. They need to make a choice. Still now இந்த பர்சன் வந்து யாருமே சூஸ் பண்ணல. ஓகே, ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த பர்சன் பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. பியூட்டி, யூஆர் அ பியூட்டிஃபுல் விமென், ஹேண்ட்சம் காய். நிறைய ப்ரொபோசல் உங்களுக்கு வந்திருக்கும், உங்கள் பர்சனுக்கு நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கும். ஸோ இந்த பர்சன் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸ்டில் now இந்த பர்சன் சூஸ் பண்ணலை. ஒரு ஆப்ஷனில் தான் உங்களை கன்சிடர் பண்ணுறாங்க, ஆப்ஷனில் தான் வச்சுருக்காங்க. தட்ஸ் வை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இனிமேல் வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகலை. ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே தான் அந்த ஒரு ஸ்ட்ராங் டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது. They're also crazy about you, crazy love with you. They are madly, deeply love with you. Ego issues irukku in the personukku. Long distance relationship. This person age could be 31, 30, 29, 28, 35, 26. Physically fit on our person, gym body, gym freak, healthy body. This is your divine feminine, divine masculine. You are a divine masculine. You look like a model, handsome, pretty women. You are a YouTuber, own business. நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கலாம். சாஃப்ட்வேர், மார்க்கெட்டிங். மேபி இந்த பர்சன் உங்களை கொலிக்காக இருக்கலாம். சேம் ஆஃபீஸ், சேம் ப்ரொஃபஷ்னல் பார்ட்னர்ஷிப். தேர் ஆர் ரியலி லைக் யூ. ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்பவே பிடிக்கும், ட்ராவல் பண்ண பிடிக்கும். ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்குமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் பார்த்து, சைலன்ஸ் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. என்ன பண்ணுறது தெரியல, நெக்ஸ்ட் மூவ் என்ன, வாட் நெக்ஸ்ட், எந்த ஐடியாவுமே உங்களுக்கு இல்லை. சிம்பிளி யூ ஆர் க்ரையிங். ஐடியாவே இல்லை, பிளாங்காக இருக்கீங்க. தேர் ஆர் adore you very much, like you very much. Something இங்கே ஃபைட்டிங் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஃபைட்டிங். மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைட்டிங். யூ ஆர் ஃபைட்டிங் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்கள் பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஃபைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபீமேல் ஃப்ரெண்ட். யூ ஹாவ் டவுட். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. why are you talking to my man, why are you talking to my girl. ஸோ அந்த ஃபைட்ஸ் பார்க்க முடியுது உங்கள் சைடில் இருந்து. லைக் தட். ஸோ இவங்க உங்களை சீட் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி டவுட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்மெண்ட், சம்திங் பேட் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் அ வெரி பவர்ஃபுல் மேன். You are dealing with very powerful man. ஸோ இந்த பர்சனுமே இந்த ரிலேஷன்ஷிப் மேலே சீரியஸாக தான் இருந்திருக்காங்க. சீரியஸ் அபவுட் யூ, சீரியஸ் அபவுட் திஸ் கனெக்ஷன். ஓகே, சம்திங் மாம் இஷ்யூஸ், மதர் ப்ராப்ளம். ஆக்சுவலி நீங்கள் லோன்லியாக இருக்கப்போ யூ ஆர் க்ரைங் டீப்லி அண்ட் ப்ரேயர். இந்த பர்சனுக்காக ப்ரே பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அது அவங்களால ஓப்பனப்பாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க ரைட் நவ், அவங்க ரெடியாக இல்லை, அதுவுமே அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியல. ஸோ அந்த க்ரேசி லவ் உங்கள் மேலே இருக்குது. தே லைக் யூ, பட் சில இஷ்யூஸ், சில ப்ராப்ளம்ஸ், வாட் எவர். ஓகே, பட் இந்த பர்சன் வந்து அகெயின் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் அது எதுவுமே ஓப்பன் அப் பண்ணலை. பட் இந்த பர்சன் வந்து சீக்ரெட்டாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்ரெட்டாக உங்களை வந்து நிறைய டைம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. லாங் பீரியடாகவே உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் ஆர் லைக் யூ. தேர் வாண்ட் டு சே யூ ஆர் மை வேர்ல்ட்.
Okay, let's see cup message. Let's see first cup message for you. Okay, first of all, see, I'm so confused. Okay, I'm so confused. See, guys, you're my best friend. Friends to lovers. Okay, something best friendனால சில ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இந்த பர்சன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட் செட் கிளியராக இல்லை. இதுதான் பெரிய ப்ராப்ளம் இந்த கனெக்ஷனில். அவங்க மைண்ட் செட் கிளியராக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்திருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. லெட்ஸ் see next one. Okay, you're my sunshine. You're my sunshine. I am not toy. ஸோ இந்த பர்சன் வந்து உங்கள் நேம், கான்டாக்ட் நேம், சன்ஷைன், யூ ஆர் மை சன்ஷைன், மை வேர்ல்ட், மை லவ், மை எவ்ரி திங் அந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒரு பிரைட்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு பிரைட்னஸ் இந்த பர்சன் லைஃப்பில் கொடுத்துருக்கீங்க. இந்த பர்சனை ஹாப்பியாக பார்த்துருக்கீங்க, டேக் கேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் நாட் டாய் சம்திங். ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனோட ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்ரி டைம் பார்க்க முடியுது. டீப்பாக ஹர்ட் ஆகிருக்கீங்க ஒன் பர்சன். ஐ எம் நாட் டாய். அண்ட் டேட் 3, 4, 6, 5, 12, 26, 21, 23, 29. ஸோ இது உங்கள் பர்சனோட பர்த் டேட்டாக இருக்கலாம் or else you. And see guys, one replay, you get one replay from this person. Wow, beautiful. Next one. And 111, 555, 888 angel numbers continuous-ஆ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, and this is your sign. சாரி ஐ வாஸ் ரூட். ஓகே, இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ரூடாக நடந்திருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து அது நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரூடாக நடந்திருக்கக்கூடாது. ஸோ சாரி கம்மிங் அப், சாரி ஐ வாஸ் ரூட். ஸோ அவங்களுக்கு தெரியுது அவங்க எந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு. டீப் ரிக்ரெட் பார்க்க முடியுது. ஓகே, hair and water, your hair sign, your person water sign. See, I'm not ready. Right now in the person ready illa, no movements, no actions. I'm not ready, but I have feelings. They're confusing you. See guys, letters A, J, S, P, T, N, K, O, H, I, M, or unga personal name start with this or else you. See guys, love me more. Something love வந்து ஒரு மிஸ்ஸிங் பீஸாக இருக்குது இந்த கனெக்ஷனில். ஓகே, சம்திங் அது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு இந்த கனெக்ஷனில். ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். சடனாக இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கம்மி பண்ணியிருப்பாங்க, பேசுகிறத கம்மி பண்ணியிருப்பாங்க, லவ் ஷோ பண்ணுறதை கம்மி பண்ணியிருப்பாங்க. லவ் மீ மோர் மேபி நீங்கள் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த பர்சன் மேலே இருக்க ஏதாச்சும் ப்ராப்ளம், இஷ்யூஸ், கோபம், அதனால கூட நீங்கள் கம்மி பண்ணியிருக்கலாம். லவ் மீ மோர். இந்த பர்சனுக்கு வந்து நிறைய லவ் தேவைப்படுது. யூ ஆர் ஆஸ்கிங் லவ் மீ மோர், ப்ளீஸ் லவ் மீ மோர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சாரி ஐ பிளாக்ட் யூ. ஏரியஸ் அண்ட் லிப்ரா. அண்ட் தென் இந்த பர்சன் வந்து 2 விஷயத்துக்கு சாரி கேட்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரூடாக இருந்ததுக்கு, அண்ட் செகண்ட் ஒன் பிளாக்ட், தேர் பிளாக்ட் யூ ரைட். ஸோ அதுக்குமே சாரி. ஸோ இவங்க வந்து ஒரு கோவத்தில் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க, ஒரு கன்ஃபியூஸில் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்டென்ஷன் வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படி கிடையாது. their intention were pure. Okay, September, October, November, Jan, July, birth months. See guys, past issues, past personal சில ப்ராப்ளம் வந்திருக்கலாம், or else இந்த பர்சனோட பாஸ்ட் வந்து கொஞ்சம் பேடாக இருந்திருக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு சிலர் பாஸ்ட்லேருந்து இன்னும் மூவ் ஆன் பண்ணல, ஓவர் கம் பண்ணல, சம்திங் பாஸ்டில் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். டோன்ட் டேக் இட் பர்சனல். நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் இது. நிறைய பேர் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. ஓகே, அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.